ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். புதிய கொடி அறிமுகன்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. அந்த கொடி எங்கள்கிட்ட இருக்கிற கொடி தான் அது. எதுல அண்ணே, எது எப்போ நடக்குமோ அது நடக்கும். இந்த படம் ஒரு திருட்டை பற்றி சொல்லுது. திருட்டு என்பது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ கார்த்திக் நாங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே இங்கே திருடர்கள் தான். கோயில் தான் சாமி, அவர்லாம் நம்மளை காப்பாற்றுவார். அவருக்கே பெரிய பூட்டு போட வேண்டியிருக்கீங்க. விஜயில் பாடணும்னு ஆசையாக தான் இருக்குது. இப்போ ஐயா அதுக்குன்னு உடனே வா, இல்லை அது வேணாம், அது அங்கே போய் அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். இமான் சார் வந்து ஒரு சுந்தர் பிச்சை, மிகப்பெரிய ஒரு இதில் பேசுவார்ல, ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பார்ல, ஒரு சத்தியம் நாதல்லா பேசுவாங்கள்ல ஒரு தொழிலதிபர்களுடைய மாநாட்டில், அவ்வளோ தெளிவாக அழகாக சார் பயங்கரமாக நல்லா பேசுகிறீங்க சார். ஏன்னா இந்த மாதிரியான வார்த்தைகள் அப்படியே போய் காதில் தேனாக பாயிற மாதிரி பேசுகிறீங்க சார், அருமை சார். அடுத்தது இன்னொரு விஷயம், எவ்வளோ ஆடியோ ரிலீஸில் பாடல்கள் வெளியீட்டில் இசையமைப்பாளர் வருவார். ஆனால் எந்த வெளியீட்டிலையும் சார் நாங்கள் பாடகர்களை பார்த்ததே இல்லை சார். சார் பயங்கரமான வேலை பார்த்துட்டீங்க சார். ஏன்னா உண்மையிலுமே அவங்களும் ரொம்ப முக்கியமானவங்க தானே. ரொம்ப பெரிய வேலை சார் இது. இந்த பிரசாத் வந்து இது புதுசாக பார்த்துருக்கேன். ரொம்ப அருமை சார், சூப்பர். அப்புறம் இந்த அர்ஜுனன் பேர் 10 இதில் வந்து யோகி பாபா நினச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. 2009 மணிமகால்னு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது. அதில் யோகியில் வந்த ஒரு சிறப்பான ஒரு இதுவர் மணிமகால், அது பேரே மணி இருக்கிற மகால் தானே. அதில் வந்தவர் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 2009 இன்னைக்கு 2026 300வது படத்தை தொட்டிருக்காருன்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா எந்த பின்புலமும் இல்லாமல் அடுத்தடுத்த தலைமுறை அந்த தொழிலுக்கு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எந்த பின்புலமும் இல்லாமல் ஏதோ ஒரு திருவண்ணாமலையில் ஒரு இடத்துல பிறந்து என்ன பந்தல் பாது வாழைப்பந்தல் ஏரியா, வாழைப்பந்தல் வட்டம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மேல் நகரம் மேலே அப்படின்ற ஒரு கிராமத்திலேருந்து வந்து தனி மனிதனாக போராடி, இந்த ரஜினி இந்த விஜயகாந்தெல்லாம் சொல்கிற மாதிரி தான், சினிமாவுக்கான எந்த இதுவும் யாருக்கும் இவங்களுக்கெல்லாம் இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு நிலையில் தனக்கென்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை, என்னன்னா ஒரு மனிதனுடைய கையெழுத்து ஆட்டோகிராஃபாக மாறிடணும், அவன் வெற்றியாளன். ஒரு மனிதனுடைய ஃபோட்டோ வீட்டில் மாட்டப்படணும். இப்போ யோகி பாபுனா வாங்க என்ன செல்ஃபி எடுக்குன்னு வீட்டில் மாட்டுறான்ல, ஒருத்தனுடைய பட்டம் வீட்டில் மாட்டப்படணும். என்ன, ஒருத்தனுடைய சொல் தெரியாத மனிதனும் கேட்கப்படணும். யாரா இவர் பேசுகிறாரு, நல்லா இருக்குப்பா அப்படின்னு நம்ம யாருன்னே தெரியாதவன் கேட்கணும். இப்படிலாம் போயிட்டு அவன் மாபெரும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், வெற்றியாளன். அப்படி பாபு இந்த நிலையை அடைகிறதுக்கு அவருடைய இறைவனுடைய துணையும் இருந்திருக்கு நிச்சயமாக. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்பியார் சாமிகளுக்கு பிறகு சினிமாவில் மிகப்பெரிய ஒரு பக்தனாக நான் பார்க்குறது பாபா தான். அவர் கேரளாவின் போனால் ஒரு கோயில் மாதிரி வச்சுருப்பாரு. ஏன்னா கடவுள் இருக்கு இல்லைன்றது விடுங்க, ஆனால் நம்புனா அது இருக்கும். அது அப்படி நம்பி நான் இருக்கிறேன்றதால உனக்கு நல்லது பண்ணுறேன்டா அப்படின்னு அந்த கடவுள் நல்லது பண்ணுறதா தான் நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் பாபு, இன்னும் பல உயரங்களை நீங்கள் தொடணும். இன்னும் சொல்லப்போனால் பல 1000 படங்களை பண்ணி கின்னஸில் இடம் பெறணும். இன்னும் பல பேருக்கு நன்மை செய்து உங்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாராலும் புகழப்படணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து வந்து நம்ம ராஜ்மோகன், நம்ம லெனின்கிட்டையும் நம்ம சுசீந்திரன்கிட்டையும் வேலை செய்ய. ஏன்னா சுசீந்திரன் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா இவனை சேர்த்துக்கலன்னா நம்ம இன்னும் டார்ச்சர் ஆயிடுவோன்ற அளவுக்கு ஒரு உதவி இயக்குனர். அதோடு இல்லாமல் இவன் இந்த ராஜ்மோகன் வந்து வேறு இடத்துக்கு போன பிறகு அவனை கூப்பிட்டு
அதுதான் ஒரு 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 கரிஷ்மான்றது. எங்கேயோ போனவனே இவங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குடான்னு கூப்பிட்டு யோகி பாபு நீ கதை பண்ணுடான்னு சொல்லி அதை ஒரு சிறந்த படமாக மாற்றினது இருக்குல்ல. வாழ்த்துக்கள் ராஜ்மோகன். ஏன்னா சினிமா வந்து ஒருத்தவங்களை சொல்லும், நம்ம சினிமா விட்டு போனாலும் நீ உண்மையாக அதுக்கு உழைச்சின்னா சினிமா உன்னை இழுத்துக்கும். சினிமா மட்டும் இல்லை, எந்த தொழிலுமே. அதுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கீங்க. இன்னும் பல படங்களை சுசீந்திரன் சொன்ன மாதிரி பல படங்கள் நீங்கள் செய்து மிகப்பெரிய வெற்றியாளனாக வர என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு திருட்டை பற்றி சொல்லுது. திருட்டு என்பது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ கார்த்திக் நாயர் சொன்ன மாதிரி எல்லாருமே இங்கே திருடர்கள் தான். ஏன்னா எல்லாருமே வந்து ஏன்னா திருடனவன் ஒன்று பைத்தியமாக இருக்கணும், இல்லைன்னா பிறக்காதவனாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா கோயிலுக்கே பெரிய பூட்டு தான் நம்ம போடுறோம். கோயில் தான் சாமி, அவர்லாம் நம்மளை காப்பாற்றுறவர், அவருக்கே பெரிய பூட்டு போட வேண்டியிருக்கீங்க. ஏன்னா அப்போ ராமர் கோயிலில் நேற்று ஒரு பெரிய திருட்டு நடந்து போச்சு. அப்போ எல்லாம் கோயிலே திருட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ திருட்டு என்பது ஒரு இல்லாதவன் செஞ்சிருவான், இருக்கிறவனும் செய்கிறான். அது இல்லாதவன் தான் சார் திருடுறான்னு கிடையாது. திருட்டு என்பது இருக்கிறவனும் திருடுறான். அப்போ அது வந்து ஒரு பொதுவானது தான். அது ஏசை காட்டி கொடுத்துட்டாங்க. 30 காசுக்கு ஏசை காட்டி கொடுத்த யூதாஸ் அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டான். அப்புறம் ஃபீல் பண்ணிட்டு அதே தேவாலயத்தில் போய் நான் தப்பு பண்ணிட்டேங்க, காசை திருப்பி கொடுத்துட்றேங்கன்றான். ஐயா போட அவனுக்கு காவடிச்சாச்சு இன்னுமே இடான பிறகு அவனும் தற்கொலை பண்ணிக்கிறான். அப்போ இங்கே வந்து கடவுளே காட்டி கொடுக்குற சமூகம் இங்கே உண்டு. ஏன்னா யாதாம் ஏவாள் தான் முதல் மனிதர்கள்ன்றான். முதல் கொலை அவங்க குடும்பத்தில் நடக்குது. ஆதாவனுடைய முதல் பையனான காயின் அவனுடைய சகோதரனை கொல்றான், ஆபேலை கொல்றான். அதான் முதல் கொலை. அப்ப இது எல்லா இடத்துலையும் நடக்கிறதா. அப்ப இதுல ஏதோ ஒரு மர்மமும் உண்மையும் இருக்கு. திருட்டு, கொலை, இதெல்லாம். அப்படியாக இந்த படம் வந்து ஒரு மோட்டார் திருட்டை பற்றி சொல்லுது. எல்லாம் நிறையா சொல்லிட்டாங்க. மோட்டார் என்பது 1886 பென்ஸ்ன்றவன் கண்டுபிடிக்கிறான், ஜெர்மனிக்காரன். கார்ல் பென்ஸ், அவன் தான் முதல் காரை கண்டுபிடிச்சவன். அந்த கார்ல இருந்து தான் இன்னைக்கு நம்மளுடைய பயணங்கள் எல்லாமே பெருசாகிட்டு இருக்கு. முன்னெல்லாம் நாங்கள் கார் வாங்கும்போது என்னன்னா நோ ஹேண்ட் சிக்னல்னு ஒன்று பின்னால் எழுதியிருப்பானோ. அது ஏசி கார். அது ஏசி காருக்கு ஹேண்ட் சிக்னல் பண்ண மாட்டாங்க. காரை கேட்டாலே ஏசி காரா நான் ஏசியான தான் கேட்பாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம வந்துருச்சு. முன்னாடி உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அப்படி இருந்தது மீறி இப்போ ஒரு ஃபோனும் காரும் ரொம்ப அவசியமாக இருக்குது இல்லையா? அப்போ கார் என்பது இன்றைக்கு நம்மளுக்கு தேவையானதாகிடுச்சு. சின்ன வீடாகிடுச்சு. அது ஒரு சின்ன வீடுனா நீங்கள் சின்ன வீடு நினச்சிக்காதீங்க, அதில் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அதை பற்றியான ஒரு சிறந்த படம். இந்த கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து ராஜ்மோகன் பண்ணியிருக்காரு. அப்புறம் ப்ரொடியூசரை பற்றி சொன்னாங்க, சுசீந்திரன் சொன்னார். எப்போதுமே ஒரு முதல் படத்தை முடிவு பண்ணுறதுக்காங்களே, ஒரு பாரதி ராஜாவாக இருக்கட்டும், ஒரு பாலச்சந்திரா இருக்கட்டும், மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் யாரோ ஒரு பணம் உள்ளவர் தான் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு இல்லையா? பணம் இல்லாமல் நீங்கள் கதையை வச்சுட்டு என்ன பண்ணுறதுங்க? அப்போ அப்படி ஒரு சிறந்த இயக்குனரை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். அடுத்த இமான் சார் வந்து ரொம்ப அழகாக நம்ம ராஜ்மோகன் சொன்னார். மகேந்திரன் வந்து ஃபிலிம் பைன்னு போட்டுக்கவே மாட்டார். மகேந்திரன் சார், ஏன் சார் நீங்கள் ஃபிலிம் பைன்னு போட்டுக்கல? மகேந்திரன் அவருக்கு சொன்னார், என்னுடைய படங்களை நான் வசனம் எழுதி பேச வைத்ததை விட இளையராஜா இசையால் பேச வைத்தார். இசையால் தான் என்னுடைய படங்கள் நிறைய பேசப்பட்டது. என்னுடைய மௌனமான ஷாட்டுகள் எல்லாம் இளையராஜா இசை பேசியது. அவரு இவ்வளோ பேசியிருக்காரு படத்தில். அப்புறம் என் ஃபிலிம் பை மகேந்திரன் நான் எப்படி போட்டுக்க முடியும்னார். ஒரு இசையினுடைய வலிமை அது. அப்படி ஒரு இசையமைப்பாளர் உங்களை இவ்வளோ அழகாக பாராட்டி இருக்கிறது என்பது, ஏன்னா அவர் தான் இசை இல்லாமல் படம் பார்க்குறார், நம்ம தான் இசையோடு பார்க்குறோம். அதனால் சில போரான இடம் கூட அவர் இன்ட்ரெஸ்ட் பண்ணிடுவார். ஆனால் அவரே உங்கள் படத்தை மிகச்சிறந்த முறையில் பாராட்டியிருக்காருன்னா நிச்சயம் இது மிகச்சிறந்த படமாக இருக்குது, நல்ல படமாக இருக்குது. அதோட காளி வெங்கட் மாபெரும் கலைஞன். காளி வெங்கட்லாம் பாடி, சார் அடுத்த படத்தில் பாடு ஒன்று கொடுங்க சார், பாட சொல்லுங்கள் சார், பிரம்மாண்டமான பாடுங்க சார், சார் அருமையான பாருங்க. அடுத்தது வந்து நம்ம லெனின் பாரதி முந்தானாலே எனக்கு ஒரு கதை அனுப்பிச்சார். இந்த படத்தில் பார்த்தேன், சிவானனை சூப்பராக நடிச்சிருக்காருன்னு ஒரு டைரக்டர் அனுப்பிச்சார் எனக்கு கதை சொல்லி. ரொம்ப நம்ம லெனின் பாரதி வாழ்த்துக்கள். அடுத்தது நம்ம
யாராவது விட்டுட்டேனாப்பா, நம்ம ஓம் பிரகாஷ், தம்பி ஓம் பிரகாஷ் கேமராமேன் அப்பப்போ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு, அப்பா அவன் யாருப்பா ஓம் பிரகாஷ்ன்னு, அதுக்கு முன்னாடி ஏபின்னு ஏதோ ஒன்று சேர்த்து விட்டுக்க. அடுத்தது மேடம் நம்ம அருள்தாஸ் அண்ணன், மதன், எல்லாமே மாபெரும் கலைஞர்கள். அடுத்தது பாருங்க கேமராமேன் பிரதீப், தம்பி தானு சார் மட்டும் ஒன்று பார்த்தாருன்னா சார் பார்த்தா ஐயா, அதாவது பார்த்தா ஒரு உளி மாதிரி இருக்காயா, உடம்பெல்லாம் மூளை அவனுக்குன்னு. அப்படி சின்ன பிள்ளையா இருந்தாலும் அறிவான பையன். எனக்கு வந்து ரைட்டரில் நான் நடிக்கும்போது எனக்கு கேமரா பண்ணாப்புல. அதே போல் இன்னைக்கும் அதே ஆர்வத்தோட ராஜமோகனுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்து இந்த நல்ல படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. மற்ற எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. தம்பி, இந்த கொடி 15 வருஷமா எங்ககிட்ட இருக்கு. நாங்கள் எல்லாம் தோரணம் கட்டுவோம். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் தோரணம் கட்டுவோம். அந்த கொடி அதே மாதிரியே தனுஷ் ராஜ்கிருக்கு யாராவது கல்யாணம் ஆச்சுன்னா அந்த கொடியை தான் தோரணம் கட்டுவானுவேன். அடுத்தது வந்து காது குத்து, எல்லாத்துக்கும் அது போவோம். இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த பசங்க கொஞ்சம் பேர் அதை காரில் மாட்டுற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து வருஷம் வருஷம் மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், அமைப்பாளர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு புதுப்பிப்போம். என்ன, ஒருத்தன் திடீர்னு துபாய்க்கு வேலைக்கு போயிடுவான், செயலாளராக இருந்தவன், அதுக்கு பதிலாக இன்னொரு போஸ்டிங் போடணும். அப்படி இல்லைன்னா இருக்கிறவங்களுக்கே திரும்பி புதுப்பிச்சு தருவோம். அடுத்தது புதிய மன்றங்கள் திறந்துருப்பாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி வருஷம் வருஷம் ஒரு விழா நடத்துவோம். அதை இந்த தடவை நடத்தணும். அதில் சில பசங்க காரில் மாட்டுற மாதிரி அந்த கொடியை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை 4 பேருக்கு மாட்டி விட்டோம். அதை வந்து சில நண்பர்கள் வந்து புதிய கொடி அறிமுகன்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. அந்த கொடி எங்கள்கிட்ட இருக்கிற கொடி தான் அது. நன்றி, வணக்கம். என்ன சொல்ல புரியல. ஆமா, இல்ல அதான் சூரியனே ஒரு ஸ்டார் தான். ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஸ்டார் ஆகணும். ஒவ்வொரு மனிதனும் வெளிச்சத்தில் இருக்கணும். வெளிச்சம் ஆகணுன்ற ஒரு அடையாளம் தானே அது, இல்லையா? அதனால அமெரிக்கா கொடியிலையும் தான் ஸ்டார் இருக்கு. என்னையா எல்லாரும் ஒரு அந்த ஸ்டார் என்பது என்னன்னா வெளிச்சம். அது ஒரு 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 எல்லாரும் வெற்றிக்கான ஒரு வழின்றதை நம்ம சொல்றது தானே. மற்ற அதில் வந்து வேற ஒன்றும் எதுனா அண்ணே, எது எப்போ நடக்குமோ அது நடக்கும்ண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். அர்ஜுனன் பேர் 10 இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படம். அதுக்கு முன்னாடி நான் வந்து நன்றி சொல்கிறேன் தயாரிப்பாளர்களுக்கு வந்து நன்றி. ஏன்னா இந்த ராஜ்மோகன் அவருக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த கதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் தயாரித்ததுக்காக உங்களுக்கு முதல்ல நன்றி. அதோடு சேர்த்து உங்களை வரவேற்கவும் செய்கிறோம் நாங்கள். அப்புறம் இமான் ஐயா, உண்மைதான், ஆனால் அது பாட்டா இல்லை அது என்னென்னு நீங்கள் ஒரு நாள் கேட்டு சொல்லுங்கள். ஒரு ஆடிஷன் நினைச்சுன்னா சொல்லுங்கள், வந்து பாடி காட்டுறேன். உங்கள் இசையில் பாடணுன்னு ஆசையாக தான் இருக்குது. இப்போ ஐயா அதுக்குன்னு உடனே வா, இல்லை அது வேணாம், அது அங்கே போய் இல்லை கண்டிப்பாக நான் பாடுவேன். ஐயா ஸ்டுடியோவில் போய் பாடி காட்டுவேன். ஐயா, நான் உங்களோட தீவிரமான ரசிகர், உங்களுக்கு தெரியும். நம்ம படம் நம்ம நிறைய படம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி நான் இன்னொரு மேடையில்னு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் ஐயா, நீங்கள் ரொம்ப நன்றி. நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரை பற்றியும் டீட்டெயிலாக பேசணும் எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் வந்து ராஜ்மோகனை பற்றி பேச வேண்டிய இடத்துல இருக்கேன். ஏன்னா ராஜ்மோகன் வந்து எனக்கு லெனின் அண்ணன் கூட இருந்து தான் எனக்கு பழக்கம். அதுலேருந்து தான் எனக்கு தெரியும். அப்போ வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஷூட்டிங்கில் வந்து நான் வேடிக்கை பார்க்க போயிருந்தேன். வேடிக்கை பார்க்கணும், அதில் வேஷம் இல்லைன்ட்டார். அதனால் சும்மா ஷூட்டிங் இல்லாதப்போ போய் அந்த உடுமஞ்சோலையில் போயிட்டு அந்த ஷூட்டிங் பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு இருந்துச்சு. உண்மையிலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அங்கே வந்து அங்கே தான் இவரை நான் பார்க்குறேன், ராஜ்மோகனை. அதாவது எனக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் நிறைய மாறிட்டார். இப்போ எப்படி இருப்பார்னா, இந்த ஆள் படம் எடுத்தால் அவங்ககிட்ட போய் நடிச்சிடக்கூடாதான்ற மாதிரி இருக்கும். வேலை பார்க்குற வீரியம் அப்படி இருக்கும். பரபரப்பாக எல்லாரையும் சாட்டையை கொண்டு அடித்து விரட்டிக்கிட்டு இருப்பாப்புல. ஒரு மாதிரி பயங்கர ரகடாக இருப்பாப்புல ஆள். வேலை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் அவர் அவ்வளோ நான் சாதாரணமாக நின்னே பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக வேலை பார்த்துருப்பார். அப்போ அதை நினைப்பேன், இவர் படம் எடுத்தால் மட்டும் நம்ம போயிடக்கூடாது. ஆனால் படம் எடுக்கும்போது அப்படியே மென்மையாக மாறிட்டார். எனக்கு பயங்கரமான ஆச்சரியம் அந்த மாற்றத்தை
படத்தை நான் பார்த்தேன். ஏன்னா அது தெரியல, வேலை பார்க்கும்போது இருந்த கோவங்கள்லாம் இப்போ மாறி அது ஃபுல்லாக கற்பனையாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. எனக்கு இந்த கதையை வந்து முன்னாடியே நரேட் பண்ணிட்டார் இவர். இந்த ஒரு கதை மட்டும் இல்லை, இவர்கிட்ட வந்து ஒரு 4-5 வீரியமான கதையை நான் கேட்டேன். அதில் முக்கியமான கதை இது ஒன்று. இன்னும் அடுத்தடுத்து அது படமாக வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப முக்கியமான இயக்குனராக வந்து ராஜ்மோகன் வந்து வருவார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லா இப்போ எப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து ஒரு மருத்துவத்தை பற்றி ஒரு படம் எடுத்தால் எப்படி டீட்டெயிலாக எடுத்துருவாரோ, அதுக்கப்புறம் அந்த மருத்துவத்தை பற்றி இன்னொருத்தர் படமே எடுக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்துடும்ல, அந்த மாதிரி இந்த மோட்டார் சம்மந்தப்பட்ட படத்தை இனிமேல் யாருமே எடுக்க முடியாது, அந்தளவுக்கு டீட்டெயில் பண்ணி எடுத்துட்டாரு. அது ரொம்ப அதுதான் இதே இடத்துல தான் நினைக்கிறேன் ஒரு தடவை கேட்ட ஞாபகம் இருக்குது எனக்கு. முழுசாக அந்த வாக்கியம் ஞாபகம்லாம் ரொம்ப முக்கியமான வாக்கியம். பாலுமகேந்தர் சார் சொன்னது, வாழ்க்கை அனுபவத்திலிருந்து ரத்தமும் சதையுமாக பிரித்தெடுக்கப்பட்ட கதைகளிலிருந்து ஒரு நல்ல சினிமா உருவாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அவரோட அனுபவத்துக்குள்ளேருந்து எடுத்து எழுதின கதைங்கிறதுனால இது கண்டிப்பாக நல்ல சினிமாவாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இதில் நடித்தது. அப்புறம் வந்து நான் லெனின் அண்ணனை பற்றி கண்டிப்பாக பேசுகிறோம். இந்த படத்துக்கு அவர் நிறையா நடித்ததை தாண்டி நிறையா உழைச்சிருக்காரு. ஏன்னா இப்படி ஒரு டீமை செட் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக அந்த லெனின் அண்ணன் இருந்திருக்காரு. அவர் இங்கே இல்லை, இப்போ அமெரிக்காவில் இருக்கார். அப்போ இப்போ தான் எழுந்திருப்பார்னு நினைக்கிறேன். அவர் வந்து நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்து அவர் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அவர் ஒரு அசாத்தியமான திறமைசாலி. அவர் வந்து வெறும் இயக்குனர் மட்டும் கிடையாது, நிறையா அவர் தெரியும். அவர் ரொம்ப சீரியஸான ஒரு படிப்பாளி. அவர் ரொம்ப நிறைய அரசியல் பற்றி பேசுவார். அதை தாண்டி ஒரு ஹியூமர் சென்ஸும் அந்த நடிக்கிற திறமையும் அவர்கிட்ட வந்து அலாதியாக இருக்கும். நாங்கள் தனியாக இருக்கும்போது நிறைய தடவை தனியானா நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து இருக்கும்போது அவர் நடிக்க வாங்கன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் போகலாம். அப்போ வந்து இவர் கேட்கல, ஆனால் அதுக்கப்புறம் நடிக்க வந்தது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அவரோட சேர்ந்து நடித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எல்லாருமே சொன்ன மாதிரி அவரை பார்த்தா நிச்சயமாக கோவம் வரும். வெளில வந்தோடனே அவர் சரியாக முகம் ஞாபகம் இல்லாதவங்க யாருன்னு கண்டிப்பாக ஒரு தடவை கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு லெனின் அண்ணன். மொத்தம் பாபு உள்ளிட்ட எல்லோரும் கூட நடித்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிரதீப், நான் வந்து நம்ம சக்ஸஸ் மீட்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பற்றி பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் மறுபடியும் நிறைய பேச வேண்டியிருக்கிறதுனால ரொம்ப நன்றி. அர்ஜுனோட பேர் 10 அர்ஜுன் தலைன்னு வரும் டப்புன்னு சொல்கிறப்ப. தம்பி ராஜ்மோகன் படம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா அவனை நான் வெரி பிகினிங்லேருந்து பார்த்துருக்கேன். சுசீந்திரன்ட்ட, அப்புறம் வந்து பிரபுட்ட, எஸ்ஆர் பிரபார், நம்ம சுந்தரபாண்டி இயக்குனர், அப்புறம் ரெலின் கூட. ஸோ வெரி பிகினிங்னு தெரியும். அவனை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி. சில இடங்களுக்கு போனால் சில பேர் ஞாபகம் வரும். அதே மாதிரி சில பொருட்களை பார்த்தா சில பேர் ஞாபகம் வரும்ல. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக அந்த படம் நடித்த பிறகு இந்த டெட் பாடி கொண்டு போவாங்களா, தங்கரதம்னு ஒரு வண்டி, அதை பார்த்த இவன் தான் எனக்கு வருது, ராஜ்மோகன் தான் வருது எனக்கு டக்குன்னு அப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளோ டீட்டெயில் அந்த அதில் ஒரு பாட்டு, அந்த தங்கரதம்னு ஒரு அந்த இது டெட் பாடி கொண்டு போகிற இது, அந்த மாதிரி ரொம்ப அந்த திருட்டுன்னு சொன்னாப்புல சுப்பிரமணிய சிவா, அது ஏமாற்றுறது, சீட்டிங், அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருந்தாப்புல. ஒருத்தரை எப்படி சாமானியர்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப டீட்டெயிலாக. ஏன்னா இவன் அந்த இதில் அந்த வென்றலாம் தப்பானைக்கு வேணால் தம்பி தான் அதில் இருந்தனால வந்து ரொம்ப அழகாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் அதில் ஃபுல்லாக இருந்தால கலெக்ட் பண்ணி அந்த படத்தை தயாரிச்சிருக்காப்புல, இது இயக்கியிருக்காப்புல. ஏன்னா ஒரு இயக்குனருக்கான ஒரு எந்த விதமான இதுவுமே இருக்காது. ரொம்ப எளிமையாக இப்போ ஒரு எப்படி சொல்ல, ஒரு இண்டிவிஜுவல் ஃபிலிம் மேக்கிங் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப எளிய கலைஞனாக எல்லார்ட்டையும் ரொம்ப சிம்பிளாக பழகி ரொம்ப அருமையாக வேலை வாங்கி இல்லை நான் எப்படின்னு சொல்லி வேலை பேப்பரே இருக்காது, சொல்கிறதான் வாயில் சரின்னு சொல்லிட்டு இப்போ அதை நம்ம மைண்டில் ஏற்றிக்கிறோம். அடுத்து வந்து திரும்ப வேறு குறைச்சின்னு சொல்லி வேறு டைலாக் சொல்லுவான், டேய் என்னடா மாற்றிக்கிட்டே கேட தம்பின்மே, இல்லைண்ணே அப்பப்போ வந்துடும்னே அப்படின்னா. அந்த மாதிரி ரொம்ப உள்ளேருந்து சொன்ன மாதிரி இந்த காளி சொன்ன மாதிரி ரத்தம் சதையுமாக இந்த ஸ்கிரிப்டோடையே இருந்தனால அது அவனுக்கு டப்புன்னு ஐடியா தோணும். ரொம்ப அற்புதமான கலைஞன். கண்டிப்பாக வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு யதார்த்த ஃபிலிம் எடுக்கக்கூடிய இயக்குநர்களில் கண்டிப்பாக கமிஷன் படம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் நான். போகிறா தம்பி, அந்த மாதிரிலாம் நல்ல படங்களுக்கு கூட ஒரு இயக்குனர் வருவாப்புல. இந்த படத்துக்கு இறங்கி வந்து டேட் கொடுத்து இவ்வளோ பிஸி ஷெட்யூலில்
ஒரு இயக்குனரையும் ஒரு தயாரிப்பாளரையும் அறிமுகம் செய்த பாபுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இது சுப்பிட்டமாவனா தப்பான வார்த்தை கிடையாதுங்க, நல்ல வார்த்தை. நம்ம படத்தில் வந்து இந்த டைலாக் பேசியிருக்கேன். இது தமிழ்நாடு, இது ஆந்திரா, இது கர்நாடகா, இது உத்தரப்பிரதேஷ், இது மத்திய பிரதேஷ், உசே, இது பசே, இது குசே, தசே, புனே அப்படின்னு சொல்லி நிறைய டைலாக், லென்த் டைலாக் டைரக்டர் சார் வந்து கொடுத்துருக்காரு. நான் பேசிட்டேன். அந்த சீன் வந்து கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ணன் பாபனை வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு சீன்லலாம் நான் என்ன அறியாமல் அழுதுட்டேன். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தார் பாபண்ண. படமாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கலரில் இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஒரு கலரில் இருக்கும். படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு டைரக்டர் சார் வந்து தமிழ் சினிமாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல டைரக்டரை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ப்ரொடியூசர் சார். உண்மையிலேன்னு ரொம்ப அற்புதமாக. நான் நல்ல ஃப்ரெண்டு, நல்லா பேசுவேன். இது நண்பா, படத்தை தான் நல்லபடியாக முடிச்சிட்டிங்களா நண்பா, வாங்க அந்த கம்பெனியில் போய் கதை சொல்லலாம், அந்த ஹீரோகிட்ட போய் சொல்லலாம். இல்லை நண்பா, நான் படத்தை முடிச்சிட்டேன், ப்ரொடியூசர் சார் வந்து என்னை நம்பி கொடுத்துருக்காரு, இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் வாரம் நான் பேசுவேன். அப்போ இந்த நண்பா, இந்த சோனிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், சரிகமாட்டா பேசிகிட்டு இருக்கேன், இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ஒரு உண்மையாக வந்து டைரக்டர் சார் வந்து வேலை செஞ்சார். உண்மையிலேன்னு ராஜ்மோகன் சார் உண்மையிலே சூப்பரு. அது மாதிரி இமான் சாருடைய மிகப்பெரிய ஃபேன் நான். அப்பா என்ன பாட்டுங்க, ஒரு 3 பாட்டு, அந்த 3 பாட்டிலே வந்து அப்படியே உருக வச்சிட்டாரு மனுஷன். சூப்பராக பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லோரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் எல்லோரும் வந்து சூப்பரு. என் மாம்சு காளி வெங்கட் சார் வந்து தயவு செஞ்சு எல்லா டைரக்டர் சாருக்கு நான் சொல்கிறேன், அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் டைலாக் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. சீரியஸாக சொல்கிறேன். இந்த படத்தில் ஒரு சீனுங்க, அவ்வளோ லென்த்து, அவ்வளோ பெரிய லென்த்து டைலாக்கு, பெரிய லென்த்து, இவ்வளோ பெரிய லென்த்து, அப்படியே சிங்கிள் டேக்கில் அடிச்சுட்டு போகிறாருங்க மனுஷன். நம்மளே எனக்கு மம்சே உங்களை பார்த்தா எனக்கு ஒரு சின்ன லைட்டாக ஒரு போகாமல் அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம், அது ரியாக்ஷனோட அந்த டைலாக் டெலிவரி ஏற்ற இறக்கு அப்படி அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பர். இந்த படத்தில் நடித்த நடிகை, அப்புறம் மாமியார் வந்து சௌந்தர்யா நடிச்சிருக்காங்க. பிறகு நம்ம கவிஞர் மதன் சார், ஏன் மைனா, ஐயோ ஆத்தாடி சூப்பரு, அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சொல்லிட்டேன், ஐயோ தப்பு, நான் இங்கே வந்தாலே நடுங்குதுங்க. அங்கெல்லாம் உட்காரமா ரிலாக்ஸாக இருந்தேன். நான் நிறைய பேசணும் தான் வந்தேன். எங்கள் அக்கா கவிதா அக்கா வந்து சென்றாயா 4 வார்த்தை தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க. அதனால போதும். இந்த படம் வந்து கம்மிங் சூன் 17 ரிலீஸு. நான் சொன்ன டைலாக்கு தான். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், புனே எல்லா மாநிலத்திலையும் இந்த படம் ரிலீஸ் ஆகும். எல்லா மொழியிலையும் ரிலீஸ் ஆகி ஓஹோன்னு இந்த படம் வந்து ஹிட் ஆகும். ப்ரொடியூசர் சார் சாக்கு மூட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. படம் ரிலீஸ் ஆகும். சாக்கு கோடியாக கொட்ட போகுது. உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் சார். தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.